அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது இந்திய நாட்டினை 2047ஆம் ஆண்டிற்குள் தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவதற்கும், நமது பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய உள்ளார்ந்த திறன்கள் மற்றும் படைப்புகளை வெளிக்கொணர்வதற்கும் வாய்ப்பாக முதல் கட்டமாக விக்சின் பாரத் பில்டத்தான் என்ற வலைதளத்தில் நமது பள்ளியை ரிஜிஸ்டர் செய்து கைட் டீச்சரினை எவ்வாறு ரிஜிஸ்டர் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் பார் இருக்கும். அந்த அட்ரஸ் பார் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு vbb.mic.gov.in அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணினதுமே உங்களுக்கு விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 அப்படிங்கிற வலைதளம் ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும். பாட்டமில் இருக்கக்கூடிய இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். அதன் பிறகு நமது பள்ளியை ரிஜிஸ்டர் செய்வதற்கு ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்கூல் டீச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதற்கு கீழே ஸ்கூல் யூடேஸ் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் 11 டிஜிட் யூடேஸ் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் கோடை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு அதற்கு கீழேயே ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணினதும் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகிட்டு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டேட் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தாலுக்கா அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக் அல்லது பிளாக் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பின்கோட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல 6 இலக்க பின்கோடு என்ன டைப் பண்ணக்கூடிய வகையில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களது பள்ளியின் 6 இலக்க பின்கோடு என்ன டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்கூல் நேம் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாகவே உங்களுடைய ஸ்கூல் பேர் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதற்கு கீழே ஸ்கூல் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் வகையை செலக்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கவர்மெண்ட், ப்ரைவேட் ஸ்கூல்னால் ப்ரைவேட், அதே போல் எய்டட் ஸ்கூல்னால் எய்டட் ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஸ்கூல் போர்டு அப்படின்னு கேட்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கூல் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களது பள்ளியின் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணினதும் ஸ்கூல் டீச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அதற்கு கீழே யூடேஸ் கோட், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் பேஜில் டைப் பண்ணதை வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகுது. இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதற்கு கீழே டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டீச்சரை கைட் டீச்சராக நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ அந்த டீச்சருக்கு டைட்டிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ஸ் டீச்சராக இருந்தால் மிஸ்டர், அதே போல் லேடிஸ் டீச்சராக இருந்தாங்கன்னா அதற்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல எந்த ஆசிரியரை நீங்கள் கைட் டீச்சரை நியமனம் பண்ணுறீங்களோ அந்த ஆசிரியருடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஜெண்டர் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆசிரியருடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் இமெயில் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஆசிரியருடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கான பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆசிரியருடைய 10 இலக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்குது. மொபைல் நம்பரே வாட்ஸ்அப் நம்பராக இருந்ததுன்னா சேம் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் இமெயில் வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஓடிபி போயிருக்கும். அதற்கு உங்களுடைய இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கான ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை நோட் பண்ணிவிட்டு அந்த 6 இலக்க ஓடிபி என்ன டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு உங்களது பள்ளியின் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அதற்கு பக்கத்துலேயே எந்த ஆசிரியரை கைட் டீச்சரை நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்களோ
அந்த ஆசிரியருடைய பெயர், அவருடைய வாட்ஸ்அப் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதே போல் மேலே டீச்சர் லாகின் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டீச்சரோட லாகின் ஐடியும் அதற்கான பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த விவரங்களை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச விவரத்தில் ஃப்யூச்சரில் நம்ம மாணவர்களுடைய விவரத்தை அப்டேட் பண்ணுவதற்கு டீச்சர் லாகினில் லாகின் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இவ்வாறு மிக எளிமையான முறையில் நமது பள்ளியை விக்சின் பாரத் பில்டத்தான் வலைதளத்தில் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம். நன்றி.